திடீர்னு நேத்தி கூட ஒரு விஷயம் சொல்றாரு நம்ம ஆர்மி சீஃபா இருக்கக்கூடிய உபேந்திர திவேதி. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து எப்பவுமே சின்ன சின்ன குட்டி குட்டி வார் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ அந்த வார்ன்றது ஒரு அன்பிரடிக்டபிள், கண்டே பிடிக்க முடியும், எந்த டைம்ல எப்போ வரும் என்ன ஆகும்னு தெரியாது. நம்ம ஆபரேஷன் சிந்தூர் நடத்துனது கூட ஒரு டெஸ்ட் மேட்ச் மாதிரி முடிஞ்சு போச்சு. ஸோ மிகப்பெரிய லாங் வார், மிகப்பெரிய ஒரு 5 வருஷம் 6 வருஷம் நடக்கக்கூடிய பெரிய வாருக்கெல்லாம் நம்ம தயாராகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காரு. ஏன்னா ஈராக்லாம் வந்து 10 வருஷமா வார் நடந்தது, இப்ப ரஷ்யா உக்ரைன் நடந்துகிட்டே இருக்குது இன்னுமே. ஸோ நாமளுமே மிகப்பெரிய ஒரு போருக்கு தயாராகணும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. இது எதை குறிப்பிட்டு சொல்றாருன்னு தெரியல, பட் இருந்தாலுமே இந்தியா அதுக்கும் தயாராக இருக்கிறது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. We always thought that this war will last only for 10 days. Iran-Iraq war, when we saw it was there for approximately 10 years. When it came to the Op Sindoor, we were not sure for how many days it will remain, and most of us were saying why it's finished in a 4-day test match. So what it means, war is always unpredictable.